ஓம் நமச்சிவாய. நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலம் பாரிமுனையில் அமைந்திருக்கும் கச்சாலீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது கச்சபேஸ்வரர் என்றும் இந்த ஆலயத்தை அழைப்பார்கள். இந்த ஆலயம் சென்னை பாரிமுனை அரண்மனைக்கார தெருவில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து 5 நிமிடம் நடந்தால் இந்த கோவிலை நாம் அடைந்து விடலாம். இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் கச்சாலீஸ்வரர் அல்லது கச்சபேஸ்வரர், தாயார் அழகாம்பிகை. இந்த ஸ்தலத்தின் விருட்சம் கல்யாண முருகை, தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். இந்த ஆலயத்தின் ஸ்தல சிறப்பு என்ன? இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் தனி மண்டபத்தில் நின்ற வடிவில் இருக்கின்றன. கிரகங்களின் மத்தியில் இருக்கின்ற சூரியன் தனது மனைவியர்களான உஷா, பிரத்யுஷ்யா ஆகியோருடன் காட்சியளிக்கின்றார். மண்டப மேற்கூரையில் 12 ராசிகள், 28 நட்சத்திரங்கள், 60 வருடங்கள், 4 யுகங்கள், அஷ்டதிக் பாலகர்கள் ஆகியோர் சிற்ப வடிவில் இருக்கின்றார்கள். கிரகதோஷம் இருப்பவர்கள் இங்கு வணங்கினால் அவை நீங்கும் என்பது ஐதீகம். 60ஆம் திருமணம் செய்பவர்கள் இந்த நவகிரகங்கள் முன்பாக திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இவ்வாறு செய்தால் ஆயுள் மேலும் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? திருமண தடை இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கி செல்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். அம்பாளுக்கு தைலக்காப்பு செய்து வணங்கினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சரி, இந்த தலத்தின் பெருமைதான் என்ன? அம்பாள் அழகாம்பிகையின் சன்னதிக்கு இருபுறமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் இந்த 3 சக்திகளையும் வணங்கினால் கல்வி, செல்வம், ஆற்றல் 3ஐயும் பெறலாம். சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பன் சன்னதி தீக்கிரையான போது தமிழகத்திலிருந்து புதிய சிலை எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த சிலையை இந்த கோவிலுக்கு பூஜைக்காக எடுத்து வந்தார்கள். பூஜை முடிந்ததும் சிலையை அங்கிருந்து எடுத்துச் செல்ல முற்பட்டார்கள். ஆனால் பல காரணங்களால் தடங்கள் ஏற்பட்டு 3 நாட்கள் இங்கேயே சிலை இருந்தது. 3 நாட்களும் ஐயப்பனுக்கு பூஜை நடத்தப்பட்டது. அதன் நினைவாக இங்கு ஐயப்பனுக்கு தனி சன்னதி கட்டப்பட்டுள்ளது. சபரிமலையில் ஜோதி தரிசனத்தின் போது இங்கும் ஜோதி தரிசன விழா நடைபெறுகின்றது. கச்சபேஸ்வரருக்கு முன்புறம் சிங்க வாகனத்தின் மீது 5 முக ஹேரம்ப விநாயகர் காட்சியளிக்கின்றார். இவருக்கு அருகில் சித்தியும் புத்தியும் நின்ற கோலத்தில் இருக்கின்றார்கள். இந்த விநாயகரை வணங்கினால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பெருகும் என்பது ஐதீகம். இங்கு 63 நாயன்மார் மண்டபம், தத்தாத்திரேயர், துர்க்கை, ஆதிசங்கரர், மூலகேஸ்வரர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் இருக்கின்றன. இந்த தலத்தின் தல வரலாறு என்ன? பக்தர் ஒருவர் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற கச்சாலீஸ்வரரை வணங்கிவிட்டு ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார். வழியில் பலத்த மழை பெய்ததால் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. எனவே அவரால் ஊருக்கு திரும்ப முடியவில்லை. அவருக்கும் ஊரில் பல வேலைகள் பாக்கி இருந்தது. என்ன செய்வேன் இறைவா என்று தவித்து நின்றார். ஆனால் மழையோ 1 வாரம் விடாப்பிடியாக கொட்டியே தளித்து போனது. சலித்து போய் தானே அடங்கியது. வெள்ளம் வடிய இன்னும் 1 வாரம் பிடித்தது. பக்தர் சிவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு வெள்ளம் வடிந்த பின் ஆற்றுக்குள் இறங்கி ஊர் வந்து சேர்ந்தார். என்ன அதிசயம்! அவர் செய்ய வேண்டிய அத்தனை பணிகளும் ஒன்று விடாமல் முடிக்கப்பட்டிருந்தன. தன் பக்தனுக்காக எல்லா வேலைகளையும் இறைவனே பக்தனின் வடிவில் வந்து செய்து முடித்து விட்டார். பின்னர் அந்த ஊரில் சிவலிங்க பூஜை செய்தார் பக்தர். காலப்போக்கில் அங்கு கோவிலும் எழுப்பப்பட்டது. பார்க்கடலை கடைந்தபோது மத்தாக பயன்பட்ட மந்திர மலை கடலில் மூழ்கவே மகாவிஷ்ணு ஆமை வடிவம் எடுத்து மத்தாக பயன்பட்டார். அவர் வழிபட்ட சிவன் என்பதால் கச்சபேஸ்வரர் என்றும் கச்சாலீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார்.
கச்சபம் என்றால் ஆமை என பொருள். இங்கு இருக்கின்ற லிங்கம் கூர்மம், அதாவது ஆமை, நாகம், சிம்மம், யுகங்கள், பத்மம் ஆகிய 5 ஆசனங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பில் சிவன் காட்சி தருவது அபூர்வமான விஷயம். நாகதோஷம், விஷஜந்துக்களால் பயம் கொண்டவர்கள் இவருக்கு அபிஷேகம் செய்து வணங்கலாம். இந்த லிங்கத்துக்கு பின்புறம் கருவறை சுவரில் சதாசிவமூர்த்தி இருக்கின்றார். ஒரே கருவறையில் சிவனின் உருவமான இந்த வடிவையும் உருவமான லிங்கத்தையும் வணங்கிட பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். ஓம் நமச்சிவாய.